ம். ம் சாப்பிடு. மேடம் என்னவோ எதிர்பார்த்தா இங்க வேற என்னமோ நடக்குதே. ம்ஹும். இத மேடம் கிட்ட போய் சொல்லுவோம். ம். மேடம் மேடம், எழில் சார் கீழே சாப்பிட்டுட்டு இருக்காரு. வந்து பாருங்க அங்க என்ன நடக்குதுன்னு. வந்துட்டானா? அப்ப தமிழுக்கு பயங்கரமா கிளாஸ் எடுத்துட்டு இருப்பான். பார்க்கவே சந்தோஷமா இருக்க போகுது. வா, மிஸ் பண்ண கூடாது. ஐயோ, அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியாம இவங்க வேற. ப்ரோக்லி எப்படி இருக்கு? என்ன நடக்குது? நீங்களும் நானும் ஏன் கனகவல்லி அம்மா வரைக்கும் யார் நினைச்சதும் நடக்கல. அந்த தமிழ் சார ஈஸியா பேசியே சாப்பிட வச்சுட்டா. வாய் பேச்சு வச்சே மயக்கி சார வலிக்கு கொண்டு வந்துடுறா. இன்னொரு வார்த்தை பேசின கொன்னுடுவேன். மனோ, ஆ? வா வா, அங்கே நின்னுட்ட. கம் கம் ஜாயின் அஸ். கம் 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 கம். தமிழ் மனோகரிக்கு பரிமாறுமா? எல்லாம் வை. சாப்பிட்டு சாப்பிட டைம் ஆச்சு. காவியா, எழில், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? குழந்தைங்க இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகுறது? இது வரைக்கும் குழந்தைங்களை எவ்வளவு கண்ட்ரோலா வச்சிருந்தோம். இப்ப எதுக்கு சடனா அதுவும் ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாத்திர? மனோ, இது கூட ஹெல்தி ஃபுட் தான். நான் கூட இதுல மசாலாவும் ஆயிலும் நிறைய இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இதுல ஸ்பைஸ் கரெக்டா இருக்கு. இன்ஃபேக்ட் ஆயில் கூட ரொம்ப கம்மி. அதோ அந்த ஐட்டம் இருக்குல்ல, பக்காவா ஆயில் இல்லாம பண்ணிருக்கா. ட்ரை 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 பண்ணு. அப்புறம் பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இதுல புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், கேலரி கண்டென்ட், நியூட்ரியன்ட்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இட்ஸ் a balanced meal. You should try. மனோ, பசங்களும் டெய்லி ஒரே மாதிரி ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா ஃபுட் மேல ஒரு அவர்ஷன் வந்துரும்ல. டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்ந்து சாப்பிடுறது ஏதோ ஒரு டியூட்டி மாதிரி ஆயிடும். என்ஜாய் பண்ணவே மாட்டாங்க. இன்ஃபேக்ட் தமிழ் குழந்தைங்கள நல்லா தான் பாத்துக்கிறா. So let her handle, okay? Sorry. Okay, போயிட்டு வரேன். Bye. Good day. செம்ம பிரேக்ஃபாஸ்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கும். லஞ்சுக்கு இதே தானா? ஆமா, அப்ப டபுள் ஓகே. சரி சரி வாங்க, டைம் ஆச்சு. எல்லாரும் பேக் எடுத்துட்டு கிளம்புங்க. பாத்து பாத்து. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருந்துச்சுல? சூப்பரா இருந்தது. தமிழ், இங்க வா. என்ன? குனி. பாத்து.
அண்ணா வாங்க சாப்பிட்டு போலாம். அங்க ஒண்ணும் மிச்சம் இருக்கிற மாதிரி தெரியலையே. நான் இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கிறேன். சரி, குழந்தைங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போய் வண்டியை ரெடி பண்றேன். நீ பசங்களை கூட்டிட்டு வா. என்னம்மா எந்திரிச்சிட்ட? எனக்கு போதும் ஆண்டி. உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே தெரியலம்மா. என்னம்மா எதுக்காக இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இல்லம்மா, இந்த ஒரு வருஷத்துல இப்படி எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லம்மா. இந்த ஒரு வருஷமா குழந்தைங்களை எப்பவுமே கெஞ்சி கூத்தாடி சாப்பிட வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்க இன்னைக்கும் இதுதானா இன்னைக்கும் இதுதானான்னு சாண்ட்விச்சையும் சாலடையும் பார்த்து பசங்க ரொம்ப கவலையா கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு பாரு, எல்லாரும் எப்படி சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நீதாம்மா காரணம். ஏமா வருத்தப்படுறீங்க? என்னாச்சு? இல்லம்மா, எல்லா அம்மாவுக்கும் தன் பையனுக்கு விதவிதமா சமைச்சு போட்டு நல்லா சாப்பிட வைக்கணுங்கிறது தான் ஆசையா இருக்கும். ஆனா எழில பொறுத்த வரைக்கும் நாம சாப்பிட்ற நார்மல் ஃபுட் எல்லாமே ஹெல்த்தியானது இல்லைன்னு அவன் மனசுல பதிஞ்சிருச்சு. இத்தனை வருஷமா எவ்வளவோ ட்ரை பண்ணி என்னால அவனோட எண்ணத்தை மாத்தவே முடியல. அவன் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான். இப்ப இதை சாப்பிட பழகிட்டான்ல, இனிமே அவனுக்கும் என் பேர பசங்களுக்கும் நான் விதவிதமா சமைச்சு போடுவேன். இப்பவே அவங்களுக்கு என்னென்ன சமைச்சு போடலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அம்மா, நேரம் வரும்போது எல்லாரும் மாறிதானே ஆகணும். பாத்தீங்களா மேடம், நீங்க இருந்து செய்ய வேண்டியதெல்லாம் அவ செஞ்சுக்கிட்டு இருக்கா. நீங்க வாங்க வேண்டிய நல்ல பேரெல்லாம் அவ வாங்கிட்டு இருக்கா. நீங்களும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு அவ பண்றதெல்லாம் பார்த்துட்டு பேசாம இருக்கீங்க. போய் பேக் எடுத்துட்டு வா. சரிங்க மேடம். நமக்குன்னு எங்கிருந்து வராளுங்கன்னு தெரியல. நமக்கும் எழிலுக்கும் நடுவுல ஏதோ ஒரு ரூபத்துல தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காளுங்க. மே ஐ கம் இன் மேடம்? எஸ், கம் இன். வணக்கம் மேடம். நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டிருந்தீங்களா மேடம்? இந்தாங்க மேடம். தேங்க்யூ. ஓகே மேடம். யாரோ ரேண்டமா வந்த ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல இவ்ளோ பேர் இருக்கும்போது இதுக்காக இவ்வளவு துரத்தணும்? தமிழ் மேல எந்த தப்பும் இல்லைன்னா ஏன் பயந்து ஓடணும்? தைரியமா இவ்ளோ பேர் இருக்கும்போது ஒரு பொண்ணை துரத்துறான். இவ்வளவு பயந்து ஓடுறான்னா கண்டிப்பா இங்க 2 பேருக்கும் நடுவில் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. இவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் இந்த கேள்வி எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். போலீஸ்ல தோலை உடிச்சிடுவேன். போடா. ஓகே சார்.
ஹலோ. ஹலோ, B3 ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரா? ஆமாங்க. நீங்க? கேஎஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணியிருக்கேன். ஆ. என்ன விஷயம்? எங்க ஹாஸ்பிட்டல்ல 2 டேஸ் முன்னாடி ஒரு பெரிய கலாட்டா நடந்துச்சு. ஒரு போலீஸ் வந்து எங்க வீட்ல ஒர்க் பண்ற பொண்ண மிரட்டினாரு. எழில் வந்து சண்டை போட்டாரு. அந்த பொண்ணை துரத்தின போலீஸ் அவரோட டீடைல்ஸ் கொஞ்சம் வேணும். இதெல்லாம் கேக்குறது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? கேஎஸ் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஹெட் எம்டி எழில் தான் விசாரிக்க சொன்னாரு. மேடம், நாங்க அவரை கூப்பிட்டு பேசியாச்சு, வார்ன் பண்ணியாச்சு. இனிமே இந்த சிட்டிலேயே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டோம். அவர் அப்பவே கிளம்பிட்டாரு. நீங்க தேவையில்லாம யோசிச்சு கவலைப்படாதீங்க. நடந்ததை மறந்துட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்க மேடம். இல்ல சார், எதுக்காக கேக்குறேன்னா இவ்ளோ பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எல்லாரும் இருக்கும்போதே இவ்ளோ பெரிய கலாட்டா பண்ணிருக்காரு. என்ன மோட்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் சேஃபா இருக்கலாமே. அதனால பிரச்சனை எதுவும் வராதுன்னு சொல்லிட்டேன் மேடம். ஃப்ரீயா விடுங்க. சரிங்க சார், எதுக்கும் அவர் பேராச்சும் சொல்ல முடியுமா? வேலு. ஓகே சார், இனிமே ப்ராப்ளம் வராம பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். ஓகே மேடம். ஐயோ, இந்த வேலுனால இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோ. ஹலோ. யோ வேலு, எங்கேயா இருக்க? ஊருக்கு போயிட்டியா? இப்போதான் வந்தேன். உன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு கேஎஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணியிருந்தாங்க. யார் பண்ணாங்க? யாரோ ஒரு லேடி தான் அந்த ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்குறேன்னு சொன்னாங்க. பேரு? ஏதோ ஒரு நல்ல பேரியா. மனோகரின்னு சொல்லுச்சு. என்ன சொன்னாங்க? ஒன்றும் சொல்லலை. நீ ஊருக்கு போயிட்ட, ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டேன். சரி, நான் பார்த்துக்கிறேன். இந்த பாரு வேலு, அவங்களுக்கு உன் மேல நம்பிக்கை இல்லாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நீ எந்த தப்பும் பண்ணாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சார், ஒரு நிமிஷம் வாங்க சார். இதோ வரையா. யாருன்னு கேட்போம். ஹலோ. 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 என்ன அடிச்சு துரத்திட்டு நிம்மதியா இருக்கியா? ஹலோ. ஏய், என்னடி சும்மா ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு இருக்க? நான் தான் பேசுறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ என்ன ஆளை வச்சு அடிச்சிட்டா பயந்து விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சியா? நீ அந்த டாக்டர் வீட்டில் இருந்தா உன்னை தொட முடியாதுன்னு தைரியமோ? யாரடி அவன்? யார் அவன்? டாக்டர்னா பெரிய இவனா? அவனை மீறி என்னமோ உன்னை தொட முடியாதுன்றான். இங்க பாரு சுடுற, அப்படிலாம் உன்னை ஈஸியா விட்டுட்டு போயிட முடியாது. முன்னாடி சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். நான் இந்த ஊரை விட்டு போனா உன்னை பொண்டாட்டியா கூட்டிட்டு தாண்டி போவேன். அது வரைக்கும் இந்த ஊரை விட்டும் போக மாட்டேன், உன்னை விட்டும் போக மாட்டேன். இப்ப கூட நீ என் கண் பார்வையில தாண்டி இருக்க. நீ இருக்கிற வீட்டு வாசல்ல தான் நின்னுக்கிட்டு இருக்க. என்ன தெரியலையா? நல்லா வெளியே வந்து எட்டிப்பார். இப்ப என்ன பண்றது?
என்னடி பயந்துட்டியா? இப்ப வேணா அந்த வீட்டு முன்னாடி நான் இல்லாம இருக்கலாம், ஆனா நான் வருவேன். நீ இருக்கிற வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். உன்னை காப்பாத்த வந்தானே அந்த டாக்டர், அவன் எப்படின்னு எனக்கு தெரியும். நீ என்னெல்லாம் தில்லாலங்கடி வேலை பார்த்துட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். சீக்கிரமே உன் திருட்டுத்தனத்தை நான் வெளியே கொண்டு வரேன். ஒரு நிமிஷம். ஏய், குறுக்க பேசாத. அவ்வளவு சீக்கிரத்துல இந்த வேலுவை ஏமாத்தலான்னு பாக்குறல்ல? இங்க பாரு சுடரு, நீ வாழ்ந்த அந்த வேலுக்கு பொண்டாட்டியாதான் வாழணும், இல்லன்னா சாவணும். அதான் உன் விதி. உன்னை மட்டும் இல்ல, உனக்காக என் மேல கை வச்சா பாரு அந்த டாக்டர், அவனே சும்மா விட மாட்டேன். இந்த வேலு யாருன்னு அவனுக்கு தெரியல, அதான் கை வச்சிட்டான். ஆனா உனக்கு தெரியல யாருன்னு. அவனை ஏன் தொட்டோன்னு அவனை ஒவ்வொரு நாளும் அழ வைக்கிறான் பாரு. அதுக்கப்புறம் உங்க அப்ப, அதான் என் மாமன் என் கையில தான் இருக்கான். என்னைக்கா இருந்தாலும் அவன் தான் என்னோட துருப்புச்சிட்டு. நீ கிடைக்கிற வரைக்கும் உன் அப்பனோட நிலைமை என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு சுடரு. இதை எல்லாத்தையும் மீறி நீ நிம்மதியா இருந்துடலான்னு மட்டும் நினைக்காத. அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. ஹலோ. அப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? வர வர தமிழுக்கு நம்ம மேல கேரிங்கே இல்ல. வரட்டும், அவளுக்கு இருக்கு. அஞ்சலி பாப்பா, போலாமா? தமிழ் வரல? இல்ல பாப்பா, ஏன் வரல? தமிழுக்கு உடம்பு சரியில்லை, அதான் என்ன அனுப்பி உன்னை கூட்டிட்டு வர சொல்லுச்சு. அதனால தான் நான் வந்தேன். போலாமா? தமிழுக்கு என்னாச்சு? தெரியலையம்மா, காலையில இருந்து ரூமை விட்டு வெளியே வரல. அஞ்சலி பாப்பா, வாமா போலாம். வா 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 வா, கொடு. வாங்க வாங்க வாங்க, ஏறுங்க.
அஞ்சலி, நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்ல, அங்க என்ன பார்த்துட்டு இருக்க? எழுது. உன்னால எனக்கு பிடிக்கவே முடியாது.